சார் நான் இப்போ இயற்கை விவசாயம் பண்ண போறேன். அதுக்கான டெஸ்ட்லாம் இப்போ நான் எடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னங்க சார்? எல்லா டெஸ்ட்டும் எடுத்தீங்க. கார்பன் டெஸ்ட் எடுத்தீங்களா? சார் கார்பன்னா? கார்பனை பத்தி நான் சொல்றேன். பயிர் விளைச்சலுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன். இந்த ஆர்கானிக் கார்பன் 1960களுக்கு முன்னாடி 4ல இருந்து 5% நம்ம மண்ணில் இருந்துச்சு. ஆனா அதிகப்படியான கெமிக்கல் பயன்படுத்த ஆரம்பிச்சு படிப்படியா குறைஞ்சி அது 0.3%லேருந்து 0.6% குறைஞ்சிருச்சு. பட் நம்ம இப்பயுமே நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர ஆர்கானிக் கார்பனை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ ஆர்கானிக் கார்பன் எதுக்கு முக்கியம்? நம்ம போடுற யூரியாலேயோ டிஏபிலேயோ பொட்டாஷ்லேயோ நம்ம தழை மணி சாம்பல் சத்தை கொடுக்குறோம். சிஎம்எஸ்ல கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம கார்பன் மண்ணுக்கு கொடுக்குறோமான்னு யோசிச்சிருக்கீங்களா? கார்பன் நம்ம உடல்லையும் சரி செடிகள்லையும் சரி முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் நம்ம கார்பனை மண்ணுக்கு சரியான அளவில் கொடுக்கறது இல்லை. கார்பன் எங்கேருந்து வரும்? நம்மளோட பசுந்தாள் மக்கிறதுல, நம்மளோட மாட்டு சாணங்களை மக்க வச்சு கொடுக்கறதில்ல, ஆட்டாம்புழுக்கை, வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட்டுகளை கொடுக்கும்போது தான் நம்மளோட ஆர்கானிக் கார்பன் பர்சன்டேஜ் நம்ம மண்ணில் டெவலப் ஆகும். ஆனால் நம்ம அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. நம்மளோட நோக்கம் எல்லாமே தழைச்சத்தை இன்னைக்கு போடுவோம், நம்மளோட டெவலப்மெண்ட் வரட்டும் அப்படிதான் பயன்படுத்துறோமே தவிர ஆர்கானிக் கார்பனை நம்ம மண்ணுக்கு சரியான அளவில் கொடுக்கறது இல்லை. நம்மளோட எஸ்எல்ஆர் பயோ கம்போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 30% ஆர்கானிக் கார்பன் இருக்கு. ஸோ இந்த ஆர்கானிக் கார்பன் நம்ம மண்ணில் இருக்க கரிமச்சத்து, அதாவது கரிமச்சத்துன்றது தான் ஆர்கானிக் கார்பன், அதோட அளவை படிப்படியாக உயர்த்துறதுக்கு பயன்படும். இப்படி கார்பன் அதிகமாகும் பட்சத்தில் உங்களோட விளைச்சலும் அதிகரிக்கும். உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க.